கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை வெண்மையை கொடுத்து நம்மை தாங்குவராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சின்ன வயசுல ஒரு ஆங்கில நாடகத்தின் ஒரு கூற்றை அடிக்கடி பேசுவார்கள். வாழ்வதா சாவதா, டு பி ஆர் நாட் டு பி, டு பி ஆர் நாட் டு பி. அந்த வார்த்தையை ரசனையோடு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் இங்கே இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். தப்பா ஒரு வார்த்தை பேசிடாதீங்க, நிதானமா பேசுங்க. தப்பா ஒரு வார்த்தை பேசுறாதீங்க, நிதானமா பேசுங்க. ஏன்? சில காரியங்கள் நெல்ல கொட்டினா அல்லலாம், சொல்ல கொட்டினா அல்ல முடியாதும்பாங்க. வாய் தவறி பேசுகிற வார்த்தைகள் அநேக நேரங்களிலே வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு போய்விடும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நான் பேசுகிற வார்த்தை எனக்கு வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மைகளை தருகிறது. கனிவான வார்த்தைகள் கடுமையான கோபத்தையும் மாற்றி அமைத்து விடும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பேசினாலும் நீங்க கோபப்பட மாட்டீங்களா அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற மக்களிடத்துல அந்த காரியங்களை எல்லாம் சற்று வித்தியாசமாக போய்விடும். சொல்லுவார்கள், பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை என்று சொல்லி. எந்த பிரச்சனையாயிருந்தாலும் பேசி அதை சரி செய்து விடலாம். ஆனால் பேசுவதற்கு முன்பு கோபம் வந்துவிட்டால் அது வேறு விதமான திசைக்கு நேராக திருப்பி விடுகிறதாய் காணப்படுகிறது. வீம்பு பேச்சு, ஆணவ பேச்சு மனிதனை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். ஆனால் அன்பும் தாழ்மையும் பண்போடு பேசுகிற இனிமையான வார்த்தைகள் வாழ்க்கையை சிறக்க செய்யும். வேதம் சொல்லுகிறது, ஞானியின் நாவு அறிவை உபயோகிக்கும். ஞானமான மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய நாவு அவனிடத்துல காணப்படுகிற அறிவை பயன்படுத்தி செம்மையான வார்த்தைகளை பேசும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ விருட்சத்தை நான் பெற்றிருப்பேன் என்று சொன்னால், ஆரோக்கியமான நாவை பெற்றிருப்பேன் என்று சொன்னால், என் வாழ்நாளெல்லாம் மற்ற மக்களால் போற்றப்படுகிறவனாகவும் மற்றவர்களை மகிழ்விக்கிறவனாகவும் என் வாழ்க்கை காணப்படும். வேதம் சொல்கிறது, இனிமையான பேச்சு வாழ்வு. நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கிறோம். இனிமையான பேச்சுதான் வாழ்வு. அந்த இனிமை பேசும் பொழுது பாருங்க, ஒரு குடும்பத்துல உறவுகள்லாம் ஒன்று கூடி கலகலப்பாய் பேசும் பொழுது எத்தனை இன்பமாய் காணப்படுகிறது. உறவுகளை சந்திக்கும் பொழுது எவ்வளவு முக மலர்ச்சி, அவளை விசாரிக்கும் பொழுது எவ்வளவு முக மலர்ச்சி. இன்றைக்கு வாழ்வும் சாவும் வார்த்தையிலே இருக்கிறது, நாவிலே இருக்கிறது. வார்த்தை தவறாதவர் சரீரத்தை கட்டுப்படுத்த வல்லவராயிருக்கிறார். வார்த்தை தவறாதவர் சரீரத்தை கட்டுப்படுத்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 141ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் தாவீது சொல்லும் பொழுது, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும். எதற்கு? எச்சரிக்கையோடு பேசுவதற்கு. அன்புக்குரியவர்கள், இந்த புதிய நாளை சந்திக்கிற நீங்களும் நானும் வாழ்வும் சாவும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த நாவை எப்படி பயன்படுத்துவதற்கு என் இருதயம் தூண்டுகிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து ஒப்புக் கொடுப்போம். நன்மையின் வரங்கள்ல மகிழ்ந்து களிக்கூறும். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கடவுள் மேன்மையுள்ளவர். அவரை கடவுளாய் பெற்றிருக்கிற நான் என் வார்த்தையிலே எச்சரிக்கையுடன் காணப்பட உதவி செய்யும், பயன்படுத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.